WAMP server install பண்ணோன்னே okay, first step steps have to start the WAMP server. Okay, go to start, search for start WAMP server, have to give yes. Okay, sorry, see WAMP server. I am getting WAMP server online. If it is not, have to click on it. Here இதில் வந்து put offline பதிலாக put online இருக்கும். Online press பண்ணிங்கன்னா online ஆகிடும். Then start all services. Start all services from system tree. WAMP icon. Okay, then third part. Okay, after doing this, go to phpMyAdmin. phpMyAdmin. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காலேஜுக்கான ஒரு ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் மீன்ஸ் ஒரு யூசர் நேம் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், ஒரு பாஸ்வேர்ட் காலம், நேம், தென் ஒரு மொபைல் நம்பர் காலம். ஓகே, உங்களோட phpMyAdmin இந்த ஐக்கானில் போயிட்டு phpMyAdmin ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ், யூசரோட என்ன யூசர்னு நம்ம சர்ச் பண்ணி வைக்கணும். இதில் யூசர் யாருன்னா ரூட் தான், இட் இஸ் நாட் ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட். ரூட் அப்படின்றது யூசர், தென் சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேஸ்புக் டேட்டாபேஸ். ஸோ நேம் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, க்ரியேட் டேட்டாபேஸ் ஃபேஸ்புக் ஹாஸ் பீன் க்ரியேட்டட், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். ரைட், இப்போது இந்த ஃபேஸ்புக்கில் we are going to create some table. Okay, table users fine. என்னென்ன காலம் வேணும்னு கேட்டேன். யூசர் நேம், நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ரைட், ஸோ 4 columns. ரைட், இது என்ன கேட்குதுன்னா ஒவ்வொரு காலத்தோட நேம், அந்த ஃபீல்டோட நேமு, அதோட டேட்டா டைப்லாம் கேட்குது. ஓகே, ஸோ காலத்தோட நேம், யூசர் நேம், இட் ஷுட் பி அ வேர்கேர். ஐ வில் என்டர், என்ன கேரக்டர்னாலும் என்டர் பண்ண முடியணுன்றதுக்காக வேர்கேர். ஸோ வேர்கேர்னு கொடுத்திங்கன்னா லென்த்து கொடுக்கணும். யூசர் நேம் வந்து என்னோடய ஃபேஸ்புக் சைட்டில் 10 இருக்கலாம் அப்படின்னா நான் 10 கொடுத்துப்பேன். தென் நேம் வேர்கேர், இட் குட் பி 25. தென் என்ன சொன்னேன், இமெயில் ஐடி
field name லலாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்க முடியாது. So mobile number could be varchar, it should be 15, right? So save. Table Facebook users has been created. அதாவது ஃபேஸ்புக்குன்ற டேட்டாபேஸில் யூசர்ஸ்ன்ற டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த யூசர்ஸ் இப்போ கிளிக் பண்ணோன்னா no index defined sorry. ஓகே, இப்போ இந்த டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேயா, SQL போயிட்டு இந்த மாதிரி select asterisk from users where is equal to 1 அப்படின்னா அந்த டேபிளில் உள்ள எல்லா காலத்தையும் நமக்கு வந்து எல்லா ரோவையுமே நமக்கு லிஸ்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா 0 rows எம்டி ரிசல்ட் செட் வந்து எம்டியாக இருக்குது, அப்போ எந்த இதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது இன்சர்ட்ன்றதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு அந்த டேபிளில் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். சே யூசர் நேம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா சே பிரீத்தி கிருஷ்ணன் is a name வச்சுக்கலாம். okay, so she would need a username like P Krishnan. Email ID preetikrish@zogo.com. okay, mobile number could be 9874563321. சரியா? ஸோ இப்போ நம்ம கோன் கொடுத்துட்டோன்னா 1 row இன்சர்டட், அதாவது யூசர்ஸ் டேபிளில் ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரியா? இப்போது நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டாபேஸஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த PHP MyAdminன்ற யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் SQL கொரீஸை நீங்கள் டைரெக்டாக இங்கே டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம இப்போது இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான கொரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து இன்பில்ட்டாக வந்து வந்துடுது. இன்ஸ்டட் இப்போது நான் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் கொடுக்குறேன்னா யூசர்ஸ் வேர் ஒன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த யூசர்ஸ் டேபிளில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ஒன் கொடுத்தோன்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த கொரியை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நமக்கு முதல்ல வந்து 0 ரிசல்ட் செட் இஸ் 0 அப்படின்னு வந்துச்சா, 0 row செலக்டட் வந்துச்சா. இப்போ ஷோயிங் ரோஸ் 0 of 0, அதாவது நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ ரிட்டன் வந்து ஒரு ரிசல்ட் செட் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்கு அப்படின்றது காமிச்சிருக்கு. ஓகேயா? ஸோ அந்த இதை இங்கே பார்க்கலாம். யூசர் நேம் P Krishnan, நேம் பிரீத்தி கிருஷ்ணன், இமெயில் ஐடி preetikrish@zogo.com, மொபைல் நம்பர். ஸோ ஒரு ரெக்கார்ட் நம்ம இங்கேருந்து ஆட் பண்ணியாச்சு. நவ் இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா HTMLலேருந்து, அதாவது HTML பேஜ்லேருந்து ஒரு வெப் பேஜ்லேருந்து PHP மூலமாக இதில் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இன்ஸ்டால் ஆட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் we have to create HTML page. Fine, start always services. Okay, so the next step என்ன பார்த்துருக்கோம் இப்போ, open PHP MyAdmin from system tray WAMP icon. Okay, let me check whether my audio is audible. Should be audible, right? Okay. Fine. Then in PHP MyAdmin create a database. Okay, then create a table